Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் ரிசர்ச் பண்ணுறதுக்காக தான் டிஎன்இஏ கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா வரக்கூடிய நாட்களில் இன்ஜினியரிங்காக ஃபஸ்ட் செமஸ்டருக்காக நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணுவோம். அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து உங்கள் கூடயே இருக்கும், உங்கள் கெரியர் செட் ஆகிற வரைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து நிறைய பேர் என்ன பார்த்தா டவுட் கேட்குறாங்க. சரியா, அதாவது சீட் பிளாக்கிங்னா என்ன சார், சீட் பிளாக் பண்ண முடியுமா, இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒரு காலேஜ் இந்த காலேஜ் தான் வேணும், இந்த கோர்ஸ் தான் வேணும், அப்போ எனக்கு அந்த காலேஜ் தான் வேணும், அந்த கோர்ஸ் தான் வேணும்னு நான் நினைக்கிறேன், வேறு காலேஜ் எனக்கு வேணாம் சார், அந்த காலேஜ் கிடைச்சா எனக்கு போதும் சார், இல்லாட்டி இந்த கோர்ஸ் கிடைச்சா எனக்கு போதும் சார் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு எய்மில் இருந்தீங்க அப்படின்னா நான் வந்து எப்படி சார் சாய்ஸ் ஃபில்லிங் நான் வந்து பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் மேபி. சரியா, நல்ல ஒரு விஷயம் கவனிச்சுங்க. கம்ப்யூட்டர் தான் நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் வந்து, அதாவது கம்ப்யூட்டர் தான் நமக்கு வந்து சீட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்குறது வந்து கம்ப்யூட்டர் தான். அப்போ நீங்கள் தான் சாய்ஸ் ஃபில்லிங் அரேஞ்ச் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் எந்த காலேஜுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க. இப்போ உதாரணத்துக்கு இங்கே பார்க்குறீங்க, இப்போ வந்து நம்ம என்ன சிஇஜி, அதாவது சிஎஸ்சி சிஇஜி கேம்பஸில் ஃபஸ்ட்டு ஆர்டரில் ஃபஸ்ட்டு ஒன்று வச்சுருக்கீங்க, செகண்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சிஇஜி கேம்பஸில் ஐடி வச்சுருக்கீங்க, தேர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா எம்ஐடியில் சிஎஸ்சி வச்சுருக்கீங்க. இந்த மாதிரி ஆர்டர் வைஸ் வச்சுருக்கும் போது கம்ப்யூட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷனுக்கு தான் ஃபஸ்ட்டு போகும். சரியா, ஃபஸ்ட்டு ஆப்ஷன் போயிட்டு உங்கள் கம்யூனிட்டி ரேங்க்கு, சரியா, அதே மாதிரி உங்களோட ஜென்ரல் ரேங்க்கு, சரியா, ஜென்ரல் ரேங்க்கை வச்சு தான் நீங்கள் வந்து ரவுண்டை வந்து பிரித்து வைப்பீங்க. உங்கள் கம்யூனிட்டி ரேங்க்கு ஃபஸ்ட்டு ஓசியில் சீட் இருக்கா, ஓசியில் உங்களோட காம்படிஷன் வந்து ஃபஸ்ட்டு நடக்கிற மாதிரி இருக்கும். ஓசியில் சீட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாவே உங்களுக்கு சீட் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஓசியிலே அலாட் ஆயிடும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு அடுத்து என்ன போதும் உங்கள் கம்யூனிட்டி ரேங்க் போவாங்க. சரியா, அப்போ கம்யூனிட்டி ரேங்க்கில் நீங்கள் என்ன ரேங்க்கில் இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்க ஆர்டரில் சீட் வந்து உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆகிற மாதிரி இருந்தால் அலாட் ஆயிரும். சரியா, அப்போ உங்களுக்கு ஒரு காலேஜ் தான் வேணும், எனக்கு வந்து இந்த கோர்ஸ் தான் வேணும் அப்படின்னா அந்த காலேஜை நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா போதுமானது. இப்போ நீங்கள் ஒரு காலேஜில் போய் நீங்கள் வந்து அட்மிஷன் போடுறீங்க அப்படின்னா அவங்க அந்த காலேஜை நாங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் போட்டு நாங்கள் எடுத்துக்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து அந்த காலேஜுக்கு போடுவாங்க. சரியா, அவ்வளோதான். இதுக்கு பேர் தான் என்ன சீட் பிளாக்கிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தவிர மற்றபடி சீட் பிளாக்கிங் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாமே வந்து மெரிட் தான். சரியா, அதாவது அந்த காலேஜ்லேருந்து ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து அவங்களோட காலேஜை வச்சுருவாங்க. சரியா, இப்போ எனக்கு வந்து ஒரு காலேஜ் தான் சார் வேணும், இப்போ ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் தான் சார் வேணும், அதில் எந்த கோர்ஸ் கிடைச்சாலும் பரவாயில்ல சார் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா ராஜலட்சுமி காலேஜில் இருக்க எல்லா கோர்ஸையும் என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 6-7 என்ன போட்டிங்க அப்படின்னா ராஜலட்சுமி காலேஜ் கிடச்சிடும். சரியா, இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு, அதாவது எனக்கு அந்த காலேஜ் தான் வேணும், அந்த கோர்ஸ் தான் வேணும் அப்படின்னா இதை நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தா ட்ரை பண்ணலாம். இப்படி தான் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து, அதாவது காலேஜில் நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. சரியா, அப்போ நீங்களும் என்ன பண்ணலாம் பார்த்தா எனக்கு அந்த காலேஜ் தான் வேணும், அந்த கோர்ஸ் தான் வேணும் அப்படின்னா நீங்களும் அதை ட்ரை பண்ணலாம். சரியா, இல்லை சார் எனக்கு வந்து நான் வந்து சஃபல் பண்ணி நான் போடணும், எனக்கு வந்து நல்ல காலேஜ் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சாய்ஸ் ஃபில்லிங் ட்ரிக்ஸ் எல்லாம் நிறையா உங்களுக்கு சொல்லியிருக்கோம். அதுபடி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்போ வேணால் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நம்ம நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது, எடுத்து யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.